எல்லாருக்கும் வணக்கம். மீண்டும் மெய்ப்பொருள் காண்க தளத்திற்கு எல்லாரையும் நான் வரவேற்கிறேங்க. முதல்ல சர்வதேச சந்தைன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அமெரிக்க சந்தை நேத்து நல்லாவே ஏறி இருந்ததுங்க. நாஸ்டாக் வந்து ஒரு 231 பாயிண்ட், டவ் ஒரு 443 பாயிண்ட், S&P 500 ஒரு 61 பாயிண்ட் அப். என்ன காரணம் அப்படின்னா, யுஎஸ் ஜாப் டேட்டா நேத்து வந்திருந்ததுங்க. எக்கனாமி வந்து ஸ்லோ டவுன் ஆகுமோ, அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் வந்து கூடிருமோ அப்படின்ற கன்சர்ன் இருந்தது. ஆனா ஜாப் டேட்டா வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணதுக்கு அப்படியே ஆப்போசிட்டா வந்திருக்குங்க. நல்ல ஸ்ட்ராங்கான ஜாப் டேட்டா வந்திருக்கு. அன்எம்ப்ளாய்மெண்ட் ரேட் ஸ்டெடியா இருக்குங்க 4.2%. அதனால மார்க்கெட் பயங்கரமா நேத்து மேல ஏத்திட்டாங்க. அடுத்து கோல்டு எடுத்துக்கிட்டோம்னா 22 கேரட் கோல்டு பெர் கிராம் ₹150 விலை இறங்கிருக்குங்க. மறுபடியும் 9000க்கு கீழே வந்திருக்கு. 8980ல இருக்குங்க. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயோட மதிப்பு சரிஞ்சிருக்கு. 85.79 இந்திய ரூபாயா இருக்கு. பிரெண்ட் க்ரூட் கொஞ்சம் விலை ஏறி இருக்குங்க. 64.71 யுஎஸ் டாலரா இருக்குங்க ஒரு பேரல். அடுத்து இந்திய சந்தை எடுத்துக்கிட்டோம்னா நிப்டி 50 ஒரு 25,000க்கு பக்கமா ஏத்திருந்தாங்க. அதாவது 250 பாயிண்ட்ஸ் மேல ஏறி இருந்திருக்கு. என்ன காரணம் அப்படின்றது நேற்று சொன்னோங்க. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா இன்ட்ரெஸ்ட் ரேட்ஸ் கட் பண்ணியிருக்காங்க 50 பேஸ் பாயிண்ட்ஸ். அது போக கேஷ் ரிசர்வ்ஸும் ஒரு 100 பேஸ் பாயிண்ட்ஸ் குறைச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னோம். நேற்று எஃப்ஐஐஸும் வாங்கியிருந்தாங்க, டிஐஎஸும் வாங்கியிருந்தாங்க. எஃப்ஐஐஸ் கேஷ் செக்மெண்ட்ல ஒரு 1000 crores பக்கமா நெட் பையர்ஸ் இருந்திருக்காங்க. டிஐஎஸ் ஒரு 9,342 crores ஒர்த் ஆஃப் ஷேர்ஸ் வந்து வாங்கியிருந்திருக்காங்க. அடுத்து இன்னைக்கு அப்டேட்ஸ்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் இந்த கேஷ் ரிசர்வ்ஸ் ரேஷியோ வந்து நேற்று ஆர்பிஐ 1% வரைக்கும் குறைச்சிருந்தாங்க இல்லையா? இது என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்றத பார்ப்போம். பேங்கிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் லிக்விடிட்டியை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, எவ்வளவு இன்க்ரீஸ் பண்ணும் இந்த 1% குறைஞ்சதுனால அப்படின்னா, ஒரு 2 லட்சம் கோடி பக்கமா வெளியில வருங்க. பேங்க்ல இருந்து அன்லாக் ஆகும். இது வந்து சர்க்குலேட் ஆகும். அவங்க வந்து லோன் கொடுப்பாங்க இந்த பணத்துல. இந்த கேஷ் ரிசர்வ்ஸ் அப்படின்றது ₹100 டெபாசிட் அவங்கள்ட்ட இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல இது நாள் வரைக்கும் ஒரு ₹4 எடுத்து கேஷா வச்சிருப்பாங்க, இல்ல ரிசர்வ் பேங்க்ல டெபாசிட்ஸா போட்டு வச்சிருப்பாங்க. ரிமைனிங் ₹96 எடுத்து அவங்க அவங்களோட லெண்டிங் பிசினஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. இப்ப இந்த 1% டிராப் என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க ₹3 மட்டும் கேஷாவோ இல்ல டெபாசிட்டாவோ எடுத்து வச்சா போதும். மிச்சம் உள்ள ₹97 அவங்க லெண்டிங் பிசினஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதை தாங்க அவங்க லிக்விடிட்டி இன்க்ரீஸ் ஆகும் பேங்க்ல அப்படின்னு சொல்றாங்க. இது நேற்று எல்லா பேங்கிங் செக்டார் ஸ்டாக்கையுமே மேல ஏற்றி விட்டுருக்கும். குறிப்பா நம்ம கன்சிடர் பண்றதுல அதிகமா மேல ஏறினது எது அப்படின்னா ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் 7% பக்கமா நேற்று மேல ஏறிடுச்சு. அடுத்து ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா மேயோட முடிவுல இந்தியாவுடைய ஃபாரெக்ஸ் ரிசர்வ்ஸ் $691.5 பில்லியன் இருந்திருக்குங்க. இது ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு $1.2 பில்லியன் அதிகமா இருந்தது. இப்ப குறைஞ்சிருக்கு. ஆல் டைம் ஹைன்னு எடுத்துக்கிட்டோம்னா போன வருஷம் செப்டம்பர் 2024ல $704.855 பில்லியன் இருந்துச்சு. அடுத்து மஹேந்திரா அண்ட் மஹேந்திரால ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியுடைய டோட்டல் சேல்ஸ் மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் 17% இயர் ஆன் இயர் ஏறி இருக்குன்னு சொன்னோம் இல்லையா? அது போக ப்ரொடக்ஷனும் வந்து அவங்க 28% ஏற்றிருக்காங்க. என்ன ஒரே ஒரு டிராபேக் அப்படின்னா எக்ஸ்போர்ட்ஸ் வந்து குறைஞ்சிருக்குங்க மே மாசத்தை பொறுத்த வரைக்கும் ப்ரீவியஸ் இயர் மே 2024 கம்பேர் பண்றப்ப. அடுத்து ஜேஎல்ஆர்ல ஒரு அப்டேட்ங்க. மே 2025 எடுத்துக்கிட்டோம்னா ஜேஎல்ஆரோட சேல்ஸ் வந்து 24% கீழே விழுந்திருக்குங்க. இப்போதைக்கு மே 2025ல 4643 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. இது மே 2024 எடுத்துக்கிட்டோம்னா 6093 யூனிட்ஸ் வந்து வித்திருக்காங்க. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஜாக்வாரோட சேல்ஸ் மே பொறுத்த வரைக்கும் நில். ஸோ என்ன காரணம்? ஜாக்வாரை பொறுத்த வரைக்கும் டிரான்சிஷன் ஃபேஸ்ல இருக்குங்க. மாடல் அப்டேட் ஆகுது. தென் டெம்பரரியா டெலிவரிஸை வந்து பாஸ் பண்ணி வச்சிருந்தாங்க மேயை பொறுத்த வரைக்கும். இந்த நம்பர்ஸ்னால டாடா மோட்டார்ஸ் ஷேர்ஸ் குறைஞ்சா நம்மளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தான். லாங் டேர்ம்ல இது பெரிய ப்ராப்ளமா இருக்காது அப்படின்னு நான் நம்புறேன். அடுத்து டிவிஎஸ் மோட்டார்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியோடைய சேர்மனா சுதர்ஷன் வேணு அவர்கள் டேக் ஓவர் பண்றாங்க. இவங்க வந்து வேணு ஸ்ரீனிவாசனுடைய நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் பீப்புளா இருப்பாங்க. டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் அவங்களோட ஃபவுண்டேஷன் அப்படின்றது 1911ங்க. அவங்க வந்து ஒரு டிரான்ஸ்போர்ட் பிசினஸ் பண்ற கம்பெனி. தென் 1960ஸ்க்கு மேல அவங்க பிரேக்ஸ் கம்ப்ரஸர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் கிளைட்ரான் கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? ஸோ அதை வந்து மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சாங்க. தென் 70ஸ்ல மொஃபட்ஸ், தென் 70ஸ்க்கு மேல மிட் 80ஸ்ல டிவிஎஸ் 50 நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா? அதெல்லாம் மேனுஃபேக்சர் பண்ண ஆரம்பிச்சு இப்போ இவ்வளவு தூரம் வந்திருக்கிறாங்க. டிவிஎஸ் பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஒரு ஜென்ரேஷனல் சேஞ்சஸ் வந்து நடக்குது. மற்றபடி கம்பெனி சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு. அடுத்து டாடா எலக்ட்ரானிக்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா எலக்ட்ரானிக்ஸ் பாரத் எலக்ட்ரானிக்ஸ் கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்காங்க. எதுக்கு அப்படின்னா செமிகண்டக்டர்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் இந்த 2 ஃபீல்ட்லையும் இந்தியா வந்து செல்ஃப் ரிலையண்டா இருக்கிறதுக்கு என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்றதெல்லாம் தேடி கண்டுபிடிக்கிறதுக்காக பார்ட்னர்ஷிப் போடுறாங்க. இன் அடிஷன் டு தட் செமிகண்டக்டர் ஃபேப்ரிகேஷன், தென் அவுட் சோர்ஸ்டு செமிகண்டக்டர் அசம்பிளி அண்ட் டெஸ்டிங் இந்த ஏரியாஸ்ல எல்லாம் என்னென்ன ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. இது டாடா எலக்ட்ரானிக்ஸ்க்கு நல்ல செய்தி. அடுத்து ஏர் இந்தியால ஒரு அப்டேட்ங்க. கம்பெனியை பொறுத்த வரைக்கும் ஏர் இந்தியா, விஸ்ட்ரா இது ரெண்டையுமே வந்து போன வருஷம் அதாவது நவம்பர் 12, 2024 ரெண்டையுமே வந்து மெர்ஜ் பண்ணிட்டாங்க.
2024 ஓவராலா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரெவன்யூ வந்து 14% இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது போக கம்பெனி வந்து ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டும் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸ் எல்லாம் வந்திருக்குது. பட் எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணாங்க ஃபினான்ஷியல் 25ல அப்படின்ற செய்தி வரல அப்படின்னாலும், குறிப்பா விஸ்டாராவை மெர்ஜ் பண்ணதுக்கு அப்புறம் இவங்களுக்கு கிரெடிட் கெயின்ஸ் கிடைச்சிருக்கும். தென் அவங்களோட காஸ்ட் எல்லாம் ஆப்டிமைஸ் பண்ணியிருப்பாங்க. 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்றப்ப நிறைய தேவையில்லாத செலவுகள்லாம் குறைச்சிருப்பாங்க. அதனால அவங்களுக்கு ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் கூட கிடைச்சிருக்குங்க. நம்ம இந்த டேபிள்ல ஒரு ஆள் தனியா தூக்குறப்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். 2 பேர் சேர்ந்து தூக்குறப்ப 2 பேருக்குமே ரொம்ப ஈஸியா இருக்கும் இல்லையா? சினர்ஜி அப்படின்னு சொல்லுவோம்ல. 1+1 கிரேட்டர் தென் 2. அதாங்க இங்கேயும் நடந்திருக்கு. அடுத்து டாடா சன்ஸ்ல ஒரு அப்டேட்ங்க. டாடா குரூப் கம்பெனிஸ்ல இருந்து டாடா சன்ஸ்க்கு டிவிடெண்ட் வரும் இல்லையா? அது ஃபினான்ஷியல் 25ல 36,514 crores இருந்திருக்குங்க. இது ஃபினான்ஷியல் 24ல 37,822 crores இருந்திருக்கு. இது ஃபினான்ஷியல் 24 கம்பேர் பண்றப்ப ஃபினான்ஷியல் 25ல 3.5% கம்மியா இருக்குங்க. அதாவது டாடா சன்ஸ்க்கு டிவிடெண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த இயர் ஆன் இயர் டிக்ளைன் இன் டிவிடெண்ட் அப்படின்றது 9 வருஷத்துக்கு அப்புறம் நடந்திருக்குங்க. அடுத்து இன்னைக்கு கேள்விகளுக்குள்ள போயிடலாங்க. ஃபர்ஸ்ட் கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ட்ரஸ்ட் அப்படின்ற நிறுவனத்தை பத்தி கேட்குறாங்க. நம்ம பெரும்பாலும் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சைடு போறதே இல்லைங்க. குறிப்பா ரோடு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இவங்க நம்ம வந்து பிஜி யூனிட்டை மட்டும்தான் கன்சிடர் பண்றோம். நல்ல வேல்யூவேஷன்ல இப்பயும் இருக்கு. பிஜி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கடனும் ரொம்ப ரொம்ப கம்மிங்க. கேபிட்டல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு கடன் ஜாஸ்தி. டெட் டு ஈக்விட்டி 0.60. அது இருக்க தான் செய்யும். அதை வச்சுக்கலாம். நம்மளுக்கு ஒரு அட்வான்டேஜாகவும் இருக்கு பிஜி யூனிட்டை பொறுத்த வரைக்கும் கடன் இல்லாதது. பட் ஃப்ரெஷ் அக்விசிஷன்ஸ் பண்ணுவாங்க அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அதனால நான் தொடர்ந்து பவர் கிரிட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் தான் கன்சிடர் பண்ணுவேன். மினிஸ்கூல் குவான்டிட்டிஸ்ல கன்சிடர் பண்ணுவேங்க. அடுத்து என்ன கேட்குறாங்க, பிஜி யூனிட்டுக்கு ஆல்டர்னேட்டா இந்த கேபிட்டல் இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டை கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. நம்ம ஏற்கனவே பாண்டை கன்சிடர் பண்ண முடியல அப்படின்றதுனால தான் நம்ம பிஜி யூனிட்டை கன்சிடர் பண்றோம். நீங்க வந்து ஏற்கனவே பிஜி யூனிட் நிறைய வச்சிருக்கீங்க. அது போக இன்ஃப்ரா ட்ரஸ்ட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி எல்லாம் கேட்குறீங்க. உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கேபிட்டல் இருக்கு அப்படின்னா ஒரு நல்ல கார்பரேட் பாண்டா கன்சிடர் பண்ணோம் அப்படின்னா அதுலயே உங்களுக்கு 10% ஈல்டு வருங்க. அடுத்து ஜைடஸ் லைஃப் சயின்சஸ்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க. என்னன்னா இப்போ 22 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் வந்துருச்சு சார், நம்ம 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்ல உள்ள போனோம், இன்னுமே கன்சிடர் பண்ணலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. கீழே கண்டிப்பா வரும், வர்றப்ப நம்ம கன்சிடர் பண்ணலாம். இப்பயும் கன்சிடர் பண்ணலாம், நல்ல ரேஞ்சில் தான் இருக்கு. பட் ஃபினான்ஷியல் 26 பொறுத்த வரைக்கும் ரெவன்யூ கொஞ்சம் குறையிற மாதிரி தெரியுதுங்க. ரெவன்யூ குறைஞ்சா அதே மாதிரி ஷேர் பிரைஸ் கொஞ்சம் கீழே விழும். நம்மளுக்கு கன்சிடர் பண்றதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். உங்களுக்கு ஜைடஸ் மேல ஏறிடுச்சு அப்படின்னு நினைச்சீங்கன்னா டாக்டர் ரெட்டி இப்பயுமே 20 டைம்ஸ் ஏர்னிங்ஸ்க்கு கீழே தான் இருக்கு. நாட்கோ 10 டைம்ஸ்க்கு கீழே தான் இருக்கு. சிப்லா 24 டைம்ஸ் இருக்கு. இதுல சீப் நாட்கோ டாக்டர் ரெட்டி அதை நம்ம கன்சிடர் பண்ணலாம். தென் ஜைடஸ் எப்ப கீழே வருதோ அப்ப அதை பார்க்கலாம். மேல ஏறிடுச்சு அப்படின்னா நம்மளுக்கு நல்லதுதான். அடுத்து ஃபார்டிஸ் ஹெல்த் கேர் பத்தி கேட்குறாங்க. 70 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்குங்க. இவ்வளவு ஏர்னிங்ஸ் வந்து நம்ம கொடுக்க முடியாது அப்படின்றது ஒரு பக்கத்து இருந்தாலும் என்னோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ஃபார்மா பிசினஸை வாங்கினோமா, உலகம் ஃபுல்லா எக்ஸ்போர்ட் பண்ணோமா, டாலரை உள்ள இழுத்து போட்டோமா, அவ்வளவுதான். இங்க ஹாஸ்பிட்டல்ஸ் தென் ஹெல்த் கேர் அந்த செக்மெண்ட் சைடு நம்ம பெரும்பாலும் போறது கிடையாது. நம்ம கன்சிடர் பண்ற ஃபார்மா கம்பெனி இருக்கிற எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்க்கும் மருந்து சப்ளை பண்றவங்க. நம்ம குறிப்பிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலை மட்டும் எதுக்கு கன்சிடர் பண்ணோம் அப்படின்றது தான் என்னுடைய கேள்வி. அடுத்து சொனாட்டா சாஃப்ட் நிறுவனத்தை பத்தி கேட்குறாங்க. ஏர்னிங்ஸ் வந்து த்ரெஷோல்டு கீழே தான் இருக்கு. 27 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கு. பட் டெட் டு ஈக்விட்டி 0.30 இருக்கு. நம்ம இதை ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோங்க. பட் இதை விட பிர்லா சாஃப்ட் இன்னுமே சீப்பா இருக்குங்க. 21 டைம்ஸ் தான் ஏர்னிங்ஸ் இருக்கு. டெட் டு ஈக்விட்டி 0. நம்ம 18, 19 டைம்ஸ் ஏர்னிங்ஸ் இருக்கப்பே நம்ம சொல்லிக்கிட்டு தான் இருந்தோம் பிர்லா சாஃப்ட்டை பத்தி. ஸோ சொனாட்டா சாஃப்ட்டுக்கு பிர்லா சாஃப்ட் ரொம்ப சீப்பு. பிர்லா சாஃப்ட்டை விட விப்ரோ இன்னும் சீப்பு. அடுத்த ஒரு நண்பர் என்ன கேட்கிறாரு, மார்க்கெட்ல இந்த மார்க்கெட் டெப்த் இருக்கும் இல்லையா, அதுல செல்லர்ஸ் வந்து நிறைய இருக்கிறாங்க, பையர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கிறாங்க. அப்படின்னா ஷேர் பிரைஸ் வந்து குறைய தானே செய்யணும், எதுக்கு ஏறுது அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. என்னைய பொறுத்த வரைக்கும் அஸ் அ இன்வெஸ்டரா இது எனக்கு தேவையில்லாததுங்க. நீங்க கேட்குறீங்க செல்லர்ஸ் வந்து அதிகமா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ப்ரைஸ் இருக்கு இல்லையா, செல்லிங் ப்ரைஸ் ஹையர் ப்ரைஸஸ்ல கோட் பண்ணி வச்சிருப்பாங்க. இது இந்த ட்ரேடிங் பண்றவங்க விளையாடுற விளையாட்டுங்க. இன்வெஸ்டர்ஸ் நம்மளுக்கு இது தேவையில்லாதது. வேல்யூவேஷன்ஸ் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். நீங்க ₹1 ₹2 கீழே விழும், ₹5 கீழே விழும் அப்படின்றத கன்சிடர் பண்ணுங்கிற அவசியம் இல்லை. நம்ம ஹோல்ட் பண்ண போறது 5 இயர்ஸ் 10 இயர்ஸ் 15 இயர்ஸ். அது 10 இயர்ஸ் 15 இயர்ஸ் 20 இயர்ஸ் போறப்ப இந்த ₹1 ₹2 மேல கீழே ஏற்ற இறக்கத்தை எல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய தேவையில்லை. உங்களுக்கு தெரியுற இந்த பையர்ஸ் வெல்லர்ஸ் குவான்டிட்டி டக்கு டக்குன்னு மாறும். இது எல்லாமே ட்ரேடர்ஸோட கேம், அது நம்மளோட கேம் கிடையாது. அடுத்து எல்என்டி ஃபினான்ஸ், பஜாஜ் ஹவுசிங் இதெல்லாம் கன்சிடர் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பஜாஜ் ஹவுசிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப காஸ்ட்லிங்க. எல்என்டி ஃபினான்ஸ் வந்து பிரைஸ் டு ஏர்னிங்ஸ் வந்து ஒரு 15 to 16 இருக்கும். தென் பிரைஸ் டு புக் ஒரு 1.7 to 1.8 இருக்குங்க. பட் இதை விட நல்ல பிஸ்னஸ் இருக்கு. என்பிஎஃப்சிஸா இருக்கட்டும், இல்லை பேங்கா இருக்கட்டும், தென் கோல்ட் லோன் பிஸ்னஸா இருக்கட்டும், இதை விட நல்ல வேல்யூவேஷன்ல எல்லாம் நம்மளுக்கு இருக்கு. ஸோ எல்என்டி இப்பயுமே நம்மளுக்கு காஸ்ட்லி தான்.
அடுத்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்கை கன்சிடர் பண்ணலாமா சார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நம்ம வந்து 73ல ஸ்டார்ட் பண்ணி 55 வரைக்கும் சொல்லிக்கிட்டே தான் இருந்தோம். இன்னமும் சொல்லிக்கிட்டே தான் இருக்கோம். இன்னும் ஒரு ₹2 5 வரைக்கும் தாங்க நம்ம கன்சிடர் பண்ணலாம். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா பிரைஸ் டு புக் 1.5 தாண்டிரும். இப்பயே போயிடுச்சான்னு தெரியல, நான் பார்க்கல நேத்து. ஸோ அது வரைக்கும் தான் நம்ம கன்சிடர் பண்ண முடியும். பிரைஸ் டு புக் 1.5க்கு மேல போயிடுச்சு அப்படின்னா அதை கன்சிடர் பண்ண முடியாது. பட் கீழே இறங்குறதுக்கு சான்ஸ் கிடைச்சா நம்ம கன்சிடர் பண்ணலாம். அடுத்து ஒரு நண்பர், மார்க்கெட் எப்போ சார் கீழே விழும் அடுத்து அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. மார்க்கெட் வந்து எக்ஸாக்டா எப்போ மேலே போகும், என்ன கீழே வரும் அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாதுங்க. அது மேலே போனதுக்கு அப்புறம் ஏதாவது காரணம் சொல்லலாம். இதனால மேலே போச்சு, இதனால கீழே இறங்குச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட் ஆல் டைம் ஹையை தாண்டி மேலே போகணும் அப்படின்னா ஃபண்டமெண்டல்ஸ் மாறணும், ஏர்னிங்ஸ் காட்டணும். ஏர்னிங்ஸ் வேணும்னா டிமாண்ட் இருக்கணும், அப்பதான் growth இருக்கும். ஸோ growth நம்ம காட்டல, டிமாண்ட் இல்லை, ரெவன்யூ குறையுது. ஸோ மார்க்கெட் மேலே போறதுக்கு எந்த காரணிகளுமே இல்லை. எஃப்ஐஎஸும் வெளில போறதுக்கான நிறைய காரணங்கள் இருக்குங்க. எஃப்ஐஎஸ் வந்து இந்த மாசம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நெட் செல்லர்ஸா தான் இருக்கிறாங்க. அதாவது ஜூன் மாசத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் நான் அக்ரெசிவா விற்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்கிறேன். ஸோ அக்ரெசிவா வித்தாங்கன்னா மார்க்கெட் இன்னும் கீழே விழுவதற்கு வாய்ப்புகள் இருக்கும். ஆனா அவங்க எல்லா இடத்துலயும் எல்லா ஸ்டாக்லையும் அக்ரெசிவா விற்கல. அண்டர் வேல்யூ ஸ்டாக் எல்லாம் இன்னுமே கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓவர் வேல்யூட தான் விற்கிறாங்க. நம்ம கன்சிடர் பண்றது எல்லாமே அண்டர் வேல்யூ தான். அதனால எனக்கு எஃப்ஐஎஸ் விற்கிறத பத்தி பெருசா கவலை இல்லை. ஏதாவது சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தா எல்லாத்தையும் எழுதுங்க. நாளைக்கு கேள்விகளை மட்டும் டிஸ்கஸ் பண்ணுவோம். எல்லாருக்கும் நன்றி.